வணக்கம். வாசுதேவன், சேர்மேன், ஆத்மா சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மற்றும் ஃபிஜிபியூ குரூப் ஆஃப் கம்பெனிஸ், திருப்பூர். இந்த 2-3 நாளாக நிறைய ஃபோன் கால். சார், வெவ்வேறு சேனலில் உங்களை பற்றி நிறைய தகவல்கள் வித்தியாசமாக வந்துட்டு இருக்கு. இது என்னன்னு எங்களுக்கு புரியலை. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் வரக்கூடிய தகவல்களுடைய உண்மைத்தன்மை என்னன்னு எங்களுக்கு புரியலை அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. பொய்யான தகவல்களை மட்டும்தான் இதுவரைக்கும் எல்லா யூடியூப் சேனலும் போட்டிருக்காங்க. உண்மையான தகவல்களை ஒரு யூடியூப் சேனல் போடல. அது நியூஸாக இருக்கட்டும், பேப்பராக இருக்கட்டும், எந்த புக்காக இருக்கட்டும், எல்லாருமே தவறான தகவல்களை மட்டும்தான் தெளிவாக போட்டிருக்காங்க. ஏன்னா சும்மா அவங்களுடைய சேனல் வியூ ஆகணுங்கிறதுக்காக இந்த மோசடி, சதுரங்க வேட்டை நாயகன் அப்படி இப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு தொழில் நடந்தது. அந்த தொழில் அப்படிங்கிறது புதுருக்கு சில குளறுபடிகள் நடந்தது. அதை பொதுமக்களை கேதர் பண்ணி அதை புதுருக்கு ஒரு டீம் நம்மளை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள புதுருக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு ஒன்னாக்கி அப்படின்றத போட்டிருப்பாங்க. நீங்க பார்த்துருக்கலாம். அந்த பேட்டி எடுத்த அன்னைக்கு கூட பெரிய கேதரிங் அப்படிங்கிறதுலாம் இருக்காது. வெறும் 5 பேர் தான். அதில் 3 பேர் தான் பேட்டி கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்க சொன்ன தகவல் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த யூடியூப்ல அந்த டைம் வந்த விஷயம் 2 லட்சம் ரூபாய்க்கு மிஷின், 2 லட்சம் ரூபாய்க்கு பனி இண்டஸ்ட்ரி மிஷின். அப்போ அந்த செய்திகள் எல்லாம் பொறுக்கும். மிஷினோட காஸ்ட் 75,000 தான். ஆனால் 2 லட்சம் ரூபாய்க்கு மிஷின், 40,000 ரூபாய் கொடுத்தால் டப்பா மிஷின் அப்படிங்கிற லெவலுக்குலாம் நிறைய சேனல் போட்டாங்க. அது போலவே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதையே ரிப்பீட்டடா, அதாவது ஒரு தப்பு ஒரு சேனல் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் அந்த தப்பான தகவல்களே தொடர்ந்து போட்டுட்டு இருந்தாங்க. நான் அதை கண்டுக்கல. என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன மிஷின் காஸ்ட் என்ன ஏதுங்கிறது என்கிட்ட வியாபாரம் பண்ணவங்க, மிஷினை புக் பண்ணவங்க, மிஷின் எடுத்து தொழில் பண்றவங்களுக்கு தான் தெரியணும். இவங்க பப்ளிசிட்டிக்காக, டிஆர்பி ஏற்றுறதுக்காக, வியூவர்ஸ் அதிகமாக வர்றதுக்காக அவங்க போடுற விஷயங்களே நம்ம பொது கண்டுக்க வேணாம் அப்படின்னு விட்டுட்டு, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு சில சேனல் ஒரு நபர் திருப்பூர்ல இருந்து நம்மளே அவர் டீல் பேசுறாரு. சார், இந்த மாதிரி ஒரு நியூஸ் எல்லாம் அடிச்சு அனுப்பிச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விடுறாரு. இதை புக்கில் போட போறோம், சில சேனல்ல கொடுக்க போறோம். இதெல்லாம் போடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்தீங்கன்னா நான் போடாம தடுத்துறேன் அப்படின்னு நான் சொன்னேன். உங்களுக்கு கொடுக்குற தொகையை அப்படிங்கிறது 10 கஸ்டமருக்கு கொடுத்தா அப்படின்னா 10 பிரச்சனையாவது சால்வ் ஆகும் இல்லை. ஏன்னா அவங்க கேட்டது பெரிய தொகை. அடுத்த 2 நாள் அப்படிங்கிறது வந்துருச்சு. அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 100 கோடி, 1000 பேரிடம் 100 கோடி மோசடி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போ இந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் என்ன, எவ்வளவு பேர் புக் பண்ணிருக்கிறாங்க, எவ்வளவு மிஷின் போயிருக்கு, எதுவுமே தெரியாம அவனுக்கு டைட்டில் வேணுங்கிறதுக்காக 1000 பேரிடம் 100 கோடி மோசடி. அப்போ போயிருக்கோம் 1000 பேர்கிட்ட 100 கோடி மோசடி அப்படின்னு சொன்னா அந்த மிஷின் காஸ்ட் என்ன, இதை பத்திலாம் சிந்திக்கல. அதுக்கு அடுத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்கக்கூடிய இன்னொரு தகவல், தனா, திருச்சி தனா என்பவரோட கோடிக்கணக்கான ரூபாய். யார் இந்த தனா? அவ எதுக்கு கோடிக்கணக்காக கொடுக்கணும்? அப்ப அவ கொடுத்தவ அப்படிங்கிறது புதுருக்கு உங்களுக்கு புதுருக்கு பேட்டி கொடுக்கிறவ நேரா புதுருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பண்ணிருக்க வேண்டியதானே. அப்போ மொட்டையா ஒரு விஷயத்த அவங்க புதுருக்கு போடுறாங்க. அதுக்கு அடுத்து அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, திருப்பூர்ல இருக்கக்கூடிய யாரோ வேலுச்சாமியோட மனைவி, அவங்க பல லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. யார் அந்த வேலுச்சாமி? அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒரு வயசானவர் பேசக்கூட முடியல, நான் ஐஎன்டியூசியில் நான் தான் தலைவர் அப்படின்ற லெவலுக்கு அப்படிங்கிறதுன்னா பல அமைப்புகள் இருக்கு. அப்போ பொறுக்கும் ஐஎன்டியூசி அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு அமைப்பு, அதாவது தொழிலாளர்களுக்கான ஒரு நலன் அமைப்பு. அந்த அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதற்குரிய ஒரு அமைப்பு. அது புது ப்ராஃபிட் மேக்கிங் சென்டர் கிடையாது. ப்ராஃபிட் மேக்கிங் புதுக்கு ஒரு கம்பெனி கிடையாது. அதை வச்சு லாபம் சம்பாதிக்கிறது கிடையாது.
தொழிலாளர்களுக்கு அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தரணும், அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அதன் மூலம் அவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உதவிகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தேர்ந்தெடுத்து அதை நம்ம செயல்படணும். அப்போ ஒரு நபர் வளரும் போது ஒரு ரோட்டரி கிளப்பு, நம்ம ஒரு பிஎன்ஐ மெம்பரு, இல்லை பல பொது சேவை அமைப்புகள்ல நாங்கள் இருக்கிறோம். அப்ப இது நேற்று கால செய்யல, அதன் மூலத்தில் எது நடக்கல. ஆனா அவர்கள் ஒரு சித்தரிக்கிறார், இதை பயன்படுத்தி ஏதோ ஒரு பெரிய இது நடந்தது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க, ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது ஒரு தனி நபரை சார்ந்து இல்லை, அது பல்வேறு தொழிலாளர்கள் பல்வேறு கட்டமைப்புகளை வச்சு அப்படிங்கிறத இருக்குது. அப்போ ஒரு நிறுவனத்துல ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல தொடர்ந்து எனக்கு வீடியோ வாயிலா என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன விஷயங்கள்ன்றதை நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பிரஸ்ல கூப்பிட்டு அவங்களுக்கு பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறேன். இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கோமாளி யூடியூபர் தவறான தகவல்களை திரும்ப திரும்ப போடுறோம். அதை போட்டு அப்படிங்கிறது நின்று இந்தி சேனல்ல அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கோதை நாச்சியார் இவரோட கொண்டாட்டி அப்படிங்கிற அளவுக்கு போட்டுருக்காங்க. அப்ப இவனுங்க பொறுத்த வரைக்கும் என்ன புரிதலோட போடுறானுங்கன்னு தெரியல. அப்போ ஒரு நிறுவனம் ஒரு நடந்திருக்குது, அதுல பொறுத்த வரைக்கும் ஒரு நிர்வாகத்தை பார்த்த ஒரு நபர் கையாடல் செய்ததனால் சில தவறுகள் நடந்திருக்குது. அதனால நிறுவனமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நிறுவனத்தை நம்பிய வாடிக்கையாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தீர்க்கிறதுக்காக நம்ம போராடிட்டு. ஆனா இவனுங்க என்னை ஏமாத்தி பணம் கொடுக்கறதுக்காகவும் பொய்யான தகவல்களை பரப்பி டோட்டலா ஒருத்தர் லைஃப் முடிக்கிறது எப்படிங்கிறது இவனுங்களை கேட்டு தெரிஞ்சுக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எல்லா நிறுவனமும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் கிரெடிட் அண்ட் டெபிட்ஸ் இருக்கு. அப்ப எனது நிறுவனத்துல என்ன நடந்தது அப்படி எனக்கு வங்கியில எனக்கு எந்த சிசியும் கிடையாது, வெளிக்கடன் எதுவும் இல்லை, இதுவரைக்கும் இல்லாம இருந்தது. கோதை நாச்சியார் பணத்தை கொண்டு ஓடனதுக்கு அப்புறம் அப்படிங்கிறது இந்த பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வெளியில கடன் வாங்கி நான் செட்டில் பண்ணி ஆரம்பிச்சேன். அப்போ இன்னைக்கு இஓடபிள்யூல பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து புட்டப் பண்ணி கொடுத்துருக்கிறது கூட அப்படிங்கிறது 3 கோடி தான். அப்போ அவங்க மொத்தமா கொடுத்துருக்கிறது 3 கோடி. அதுல 3 விதமான கேட்டகரி, அதாவது பணம் கட்டி மெஷின் வராதவங்க, மெஷினை வாங்கி ஓட்ட முடியாம ரிட்டர்ன் கொடுத்துட்டு பணம் வரணும்னு கேட்டுட்டு இருக்கிறவங்க, அதுக்கு அடுத்து அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் மிஷின் இப்ப வச்சிட்டு இருக்கிறவங்க, எங்களுக்கு தொழில் இந்த கம்பெனி நடக்காது, நாங்க திரும்ப கொடுத்துறோம், எங்களுக்கு பணத்தை கொடுன்னு கேட்கறவங்க. இந்த மாதிரி 3 கேட்டகரியை சேர்த்து மொத்தமா அவங்க இஓடபிள்யூல கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு 3 கோடி சொல்லு. அந்த லிஸ்ட்டை வாங்கி அப்பவே நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தது, இதுல பாதி பொறுத்த வரைக்கும் புட்டப் பண்ணியிருக்காங்க. இஓடபிள்யூக்கு 3 கோடி இருந்தால் தான் கேஸ் எடுப்பாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக 3 கோடி வர்ற மாதிரி அங்கே புட்டப்பா இருக்குது. அதனால நான் லிஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு நான் டைம் கேட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்போ ஒரு நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னே தெரியாம 100 கோடி இதுக்கு பொறுக்க 2 பொம்பளைங்க கதை அப்படிங்கிற கதையெல்லாம் புட்டப் பண்றாங்க. அப்போ ஒரு சமுதாயத்தில் ஒருத்தன் வளர்ந்துட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, இன்னைக்கு எல்லா நிறுவனமும் அப்படிங்கிறது ஒரு மேலாளர், அவங்களுக்கு கீழே ஸ்டாஃப்ஸ், இதெல்லாம் நம்பித்தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப நேர்மையான உண்மையான அலுவலர்கள் இருந்தால் அந்த நிறுவனம் வளருது. கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்துட்டா மாட்டிக்கும். அப்போ இந்த அடிப்படையில கோதை நாச்சியார் அப்படிங்கிற ஒரு தவறான நபரை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த பொறுப்பை அவங்க கிட்ட கொடுத்ததுனால ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது, அதை நான் சரி செஞ்சு கொடுக்குறேன், பணம் கொடுக்குறேன், எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த வாடிக்கையாளர்களில் சிலர் கோதை நாச்சியாரின் கைக்கூலிகள், கோதை நாச்சியார்கிட்ட பணம் வாங்கிட்டு அவங்களுக்காக செயல்படக்கூடிய சில நிருபர்கள், சில ஊடகங்கள், சில யூடியூபர், இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய ஸ்கேம் நடந்த மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்றாங்க. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக்ல 100 கோடி மோசடி அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணா கவர்மெண்ட் அபிஷியல்ல இருந்து போலீஸ்ல இருந்து எல்லாருமே அதை திரும்பி பார்த்து அதை அதிகப்படியான அழுத்தத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக இவங்க புட்டப் பண்ண ஸ்டோரி.
இன்னைக்கு சாதாரணமா ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய எல்லா கம்பெனிலையும் வரவு செலவு நல்லா நடக்கக்கூடிய கம்பெனியில ஒரு 50,000 1 கோடி அப்படிங்கிறது 50 லட்சம் 1 கோடி அப்படிங்கிறதுலாம் வந்து கிரெடிட் டெபிட் இருக்கும். வர வேண்டியது 50 லட்சம் இருக்கும், கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து 1 கோடி 2 கோடி இருக்கும். பேங்க்ல 4 கோடி 5 கோடி கடன் வாங்கியிருப்பாங்க, பேங்க்கு வட்டி கட்ட வேண்டியது இருக்கும், பிரைவேட்ல வாங்கியிருப்பாங்க, மெஷினரி லோன் வந்து பொதுக்கு இஎம்ஐ எடுத்திருப்பாங்க, ஹவுசிங் லோன் கட்டிட்டு இருப்பாங்க, காருக்கு லோன் கட்டிட்டு இருப்பாங்க. இப்படி எல்லா நிறுவனங்களும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பினான்சியல் சப்போர்ட் இல்லாம பண்றது. ஆனா நமது நிறுவனம் அந்த மாதிரி எந்த விதமான லோனும் இல்லாம தான் நடந்துட்டு. இந்த நெருக்கடி வரும்போது 6வது மாசம் 7வது மாசத்துல தான் நான் 1.5 கோடி கடனை வாங்கி இதுக்குள்ள நான் போட்டிருக்கேன் ஒழிய மீதி இருக்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து மேனேஜ் பண்ணி தான் கொண்டு போயிட்டு சம்பந்தம் இல்லாம ஒரு 100 கோடி கடன் 100 கோடி மக்களிட ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான தகவல்களை இவங்க வந்து பொறுத்தவரைக்கும் போடுறாங்க. அதனால நிறைய நம்ம வாடிக்கையாளர்கள்டா நம்ம மீதும் நமது நிறுவனத்தின் மீதும் நம்பிக்கை உள்ள வாடிக்கையாளர்கள் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்ன சார் இப்படி எல்லாம் போடுறாங்க, இதெல்லாம் வேற யாரும் கிடையாதுன்னா அந்த அம்மாவோட வேலை தான், அந்த அம்மாவோட கைக்கூலிகள் தான். இதை பார்த்து நீங்க வந்து வீடியோ போடுங்க சார், நம்ம ஆளுக்கு புரியட்டும், நம்ம தொடர்ந்து தொழில் செய்யணும் சார். இது வந்து இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய வேண்டுதல். எதுக்காக இந்த வீடியோ நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு போட்டா, யூடியூப்ல நீங்க போடுற விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடந்திருக்குதுங்கிற விஷயங்களை இல்லாம 1000 பேரிடம் 100 கோடி இதான் டைட்டில். சம்பந்தம் இல்லாம நியூஸ். இதுல எவன் பேசவே முடியாத ஒரு கேரளா பேச வைக்கிறான். அந்த பேருன்னு சொல்லல ஊருன்னு சொல்லல, அவன் வந்து பொதுவாக பேசுற மாதிரி எல்லாம் வந்து ஒரு புட்டப் பண்ணி ஒரு வீடியோ போடுறான். நம்ம நிறுவனம், நம்ம இது குடும்ப பிரச்சனை, நம்ம நிறுவனத்தோட பிரச்சனையை நம்ம எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் அப்படிங்கிறது யாரும் இதுல எதிரிகள் அப்படிங்கிறத யாரும் கிடையாது. இன்னைக்கு வந்து பொறுத்தவரைக்கும் இந்த பிரச்சனைகளை கையாளுவதற்காக என் மீது EOWல பொருளாதார குற்றப்பிரிவுல அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு காரணமா இருந்த நபர்களை கூட நான் தொலைபேசியில தொடர்பு கொண்டு உங்களுக்காக நான் 24/7 ஒத்துழைக்க தயார், இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும். உண்மையிலேயுமே இந்த நிர்வாகத்தை நடத்தின கோதை நாச்சியார் வராம இந்த பிரச்சனைகளை நம்மளால முடிக்க முடியாது. ஒரு நபரை நான் ஒரு தடவை சந்திச்சிருப்பேன், அதுக்கு மேல அவங்க கூட எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. எனக்கு வந்து அவங்க யாரையும் தெரியாது. இன்னைக்கு ஆபீஸ்ல பழைய ஸ்டாஃப்ல இல்ல, அதனால எனக்கு வந்து சில டீட்டெயில்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். அதனால அவங்க வந்தா தான் நம்மளால முடிக்க முடியும். நீங்கள் முயற்சி செய்து அவங்கள நீங்க அழைச்சிட்டு வந்து இந்த கிளியரன்ஸ் எல்லாம் எடுத்தா தான் முதல்ல நம்ம ஒரு கணக்கு எடுக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நாங்க கணக்கெடுத்துக்க பிரகாரம் அப்படிங்கிறது 1,28,00,000 தான் வருது. இவங்க 3 கோடி அப்படிங்கிறது போது கொடுக்குறாங்க. இதுல எது வந்து போதுக்கு 2 என்ட்ரியா இருக்கு, 3 என்ட்ரியா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். ரெண்டாவது, மிஷினை வச்சுக்கிட்டு பணம் கேட்கறவங்க அப்படிங்கிறது இருக்காங்க. அப்போ அந்த மிஷின் அவங்ககிட்டே இருக்குது, ஆனா அவங்க முழு பணமும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வியாபாரத்தை நடத்துவதற்குண்டான முயற்சிகளை விட முடக்குவதற்குண்டான முயற்சிகள் அதிகமாக நடக்கும்போது ஒரு தனிநபரா என்னால சில விஷயங்களை செய்ய முடியாது. எல்லாரும் பணம், அதாவது இந்த நியூஸ் நான் போடாம இருக்கிறதுக்கு என்ன காசு கொடுக்குறீங்க, இந்த நியூஸ் வராம இருக்கிறதுக்கு என்ன டீல், இப்படித்தான் வந்து புது நிறைய போன் கால் வரும். நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், என்ன வேணாலும் போட்டு, என் பிரச்சனை என் கம்பெனியோட பிரச்சனை, அதை சால்வ் பண்ண வேண்டியது என் பொறுப்பு. எனது வாடிக்கையாளர்களிடம் நல்ல பேரை வாங்குறது மட்டும்தான் எனக்கு வேலையை ஒழிய மற்றபடி அப்படிங்கிறது வந்து ஏன் போடுற அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க போட்டாங்க, அதுக்கு மேல அப்படிங்கிறது வந்து புதுருக்கு என்னுடைய வழக்கறிஞர் குழு அவங்க சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க, அவங்க போடட்டும், அவங்க மேல நம்ம வந்து புதுருக்கு மான நஷ்ட வழக்கு போட்டுக்கலாம். இல்லாத வதந்திகளை அவங்க பரப்புறாங்க அப்படின்னு சொன்னா அந்த புக்கு மேல அந்த யூடியூபர் மேல நம்ம தனியாக அது வந்து புதுருக்கு நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை வந்து இப்போதைக்கு பெருசா எடுத்துக்காதீங்க. அப்ப வாடிக்கையாளர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, உண்மைத்தன்மை அறியணும் அப்படின்னு சொன்னா நம்ம நிறுவனத்திற்கு அவர்கள் சொல்ற மாதிரி 100 கோடி 1000 பேரு அப்படிங்கிற லெவல்ல இல்லை. ஒரு 225 பேர்ல இருந்து 250 பேருக்குள்ள தான் லிஸ்ட் இருக்கு.
மொத்தமா அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் எல்லாம் கணக்கெடுத்து பார்த்தாலும் 2 கோடிக்குள்ள தான் வருது. நம்ம விற்பனை செய்த நிலத்துல அந்த பார்ட்டி நமக்கு தர வேண்டிய பாக்கி, அதாவது நம்மளை ஏமாத்தினது அப்படிங்கிறது 1,90,93,000 ரூபாய். அது இல்லாம இன்னொரு 4 ஏக்கரா இருக்கு. அப்போ அவங்களுக்கு நம்ம கிரயம் கொடுத்து அவர்கள் வந்து நமக்கு தர வேண்டிய தொகையை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், கொடுத்து இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அந்த ஃப்ராடு வந்து என்னை கிரயம் வாங்கிட்டு அவன் சொன்ன மாதிரி காசு கொடுத்துருந்தான் அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு சூழ்நிலையே உருவாயிருக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையை உருவாக்கி குளிர் காஞ்சது அப்படிங்கிறது கோதை நாச்சியார் தான். கோதை நாச்சியார் அப்படிங்கிறது அந்த CWS ஸ்கேம்ல தப்பிச்சு இங்க வந்து இதுல வந்து பொதுவாக பெரிய லெவலுக்கு பணத்தை எல்லாம் எடுத்து சிறுக சிறுக அவங்க திண்டுக்கல்ல அவங்களுடைய பினாமி பார்ட்னரோட நகைக்கடையில முதலீடு செய்து அவர்கள் வந்து இப்ப திண்டுக்கல்ல வந்து புதுசா நகைக்கடையை திறந்து அங்க போய் அவங்க உட்கார்ந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நிறுவனத்தை விட்டுட்டு ஓடி இருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இந்த நிறுவனத்தின் கணக்கு வழக்குகளை எல்லாம் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க எந்த பொறுப்பையும் போய் எடுத்துக்கணும். அவர்கள் நேர்மையானவர்களாக இருந்தா, உண்மையானவர்களாக இருந்தா அதை செஞ்சிருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு நீ வாமா நான் பார்த்துக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து ஆள் வேணும், நீ இருந்து பாரு, அந்த பிரச்சனையை நம்ம டீல் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிற கண்டிஷன்ல ஏமாத்திட்டு தெரியுறாங்க. எல்லாத்த விட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் சம்பந்தப்பட்ட மேட்டரை வந்து பொறுக்கி யாராச்சும் ஒருத்தர் உட்காந்து பேசணும்னா உடனே மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து பறந்துட்டு ஒருத்தர் வரா. இதுல நீங்க தலையிடாதீங்க, நாங்க டீல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. என்னத்தை போய் டீல் பண்ணுவீங்க? அதான் ஏமாத்தி பொழக்கிறத ஒரு பொழப்பா? வந்து பொறுத்த வரைக்கும் உனக்கு என்ன கடவுள் எல்லாம் தான் கொடுத்துருக்குறாரு. ஒரு நல்ல பையன், நல்ல பொண்ணு வந்து பொறுத்த ஒரு தேவையான அளவுக்கு பணம், காரு, வசதி எல்லாம் இருக்குது. இப்படி மக்கள் பணத்தில் வாங்கப்பட்ட அந்த நிலம், அந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி வித்துருக்கிறேன். அதை ஏமாத்தி புடுங்கி தின்னுட்டா அதை வந்து பொறுத்த வரைக்கும் ஏண்டா நாயரி இப்படி ஏமாத்துற, அதை பணத்தை கூடுறா. ஒருத்தன் தொழில் செஞ்சு ஒரு 200 குடும்பத்துக்கிட்ட மாட்டி கிடக்கிறான், போலீஸ் கேஸ் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குது. அதை கூப்பிட்டு பேசி செட்டில் பண்ண அவனுக்கு அறிவுரை கொடுக்கல இவனுங்க. அதை விட்டு போட்டு நீங்க தள்ளிக்குங்க, அவங்க பிரச்சனையை அவங்க பார்த்துக்கிட்டோம், இதை சொல்றதுக்கு அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இவனுங்கெல்லாம் யாரு? இன்னைக்கு எனக்கு நடக்கிறது நாளைக்கு உனக்கு நடக்கிறது எவ்வளவு தூரம் ஆகுறது தெரியல. எனக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த பொம்பளை அப்படிங்கிறது வந்து பொதுவாக CWS ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஒருத்தி கூட சேர்ந்து பல கோடி ரூபாய் அடிச்சுக்கிட்டு அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் அந்த ஸ்கேம் பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தா, இங்க வந்து நான் திருந்திட்டேன், நான் ஒழுக்கமா தொழில் பண்றேன், உங்களோட இருந்து சம்பாதிச்சு அப்படிங்கிறது வந்து பொதுவாக நல்லபடியா தொழில் நடத்துறேன் அப்படின்னு கமிட்மெண்ட் கொடுத்ததுனால சேர்த்தோம். திரும்பவும் அதே ஃப்ராடை பண்ணிட்டு இன்னொருத்த கூட அப்படிங்கிறது வந்து பொருள் சேர்ந்து ஒரு மோசடி பண்ணிட்டு உட்காந்துருக்கிறா. அப்ப இத்தனை நான் சோசியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்கிறேன், ஃபேஸ்புக்கில் வருது, இன்ஸ்டாகிராமில் வருது, இதில் வந்து பொதுவாக யூடியூப்ல போட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். இதை பார்க்குறவங்க ஏன் இப்படி பண்ண, ஏன்டா அப்படி பண்ண, அவங்கள யாரும் கேள்வி கேட்கல. அவங்கள போய் உட்காந்து வந்து எந்த பிரச்சனையும் பேசல, எதுவுமே பேசல. 100 கோடி இவர் ஏமாத்திட்டாரு, சதுரங்க வேட்டை நாயகன், மோசடி பண்ண, நீ ஒரு அதை கொடுங்கினாரு, இதை கலட்டினாரு, இப்படித்தான் போடுறான்ல ஒழிய ஏன்டா நேராக வந்து பொதுக்கு போய் இப்படி வந்து உன்னை பற்றி தகவல் வந்துட்டு இருக்குது, நீ வந்து ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிற, இந்த இடத்த ஏமாத்திட்டு வாங்கிட்டு அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பொறுத்திருக்கு. எல்லா சேனல்லையும் வந்திருக்கு, எல்லா நியூஸும் வந்திருக்குது, இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது, என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற லெவலுக்கு அவனை உட்கார வச்சு பேசுற யோகியதை அவனுக்கு உண்டு. யாராச்சும் நான் பெரிய ஆளை வச்சு அப்படிங்கிறது வந்து பஞ்சாயத்து பேசணும் அப்படின்னு சொன்னா உடனே மினிஸ்டர் ஆபீஸ் வந்து பறந்து வரானுங்க. வந்து அப்படிங்கிறது உடனே ஒரு ஃபோன் கால், இல்லைங்க நீங்க வந்து பொறுத்திருக்கு அந்த திருப்பூர்காருக்கு திண்டுக்கல்காருக்கு உண்டான விஷயம், அவங்க டீல் பண்ணிக்கிட்டோம், நீங்க இதுல தலையிடாதீங்க அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பெரிய மனுஷன் போர்வையில் இருக்கிறவன் எதுக்குடா நமக்கு வந்து உடனே அப்படிங்கிறது இது பொம்பளை சம்பந்தப்பட்ட மேட்ரு. என்னத்த போய் பொம்பளை சம்பந்தப்பட்ட மேட்ரு? அவ பொம்பளையா? 200 குடும்பத்தை காலி பண்ணிட்டு ஒரு 34 வருஷம் தொழில் பண்ண என்னை நடுத்தரோட நிப்பாட்டிட்டு அசிங்கப்படுத்திட்டு இன்னைக்கு அவங்க கூட போய் கூத்தடிச்சு உட்காந்துருக்கிற அவ பொம்பளைன்றதுக்காக அவங்க ஒன்றும் பொம்பளை சம்பந்தப்பட்ட மேட்ரு. என்ன பொம்பளை சம்பந்தப்பட்ட மேட்ரு எனக்கு தெரியல.
இவனுங்களே அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு தீர்வு வராத லெவலுக்கு அப்படிங்கிறது நிறைய பேர் உள்ள போடுறோம். இதுல எவனா 2 பேர் அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்க, இருந்துட்டு போ, உங்க கட்சியா இருக்கட்டும், உங்க கட்சியாவே இருந்துட்டு போட. அதனால என்ன, ஒருத்தர் தொழில் பண்ணி ஒரு தொழிலை கொடுத்து அந்த தொழில் மூலம் வந்து பொறுத்த ஒரு 100 பேர் கொலைக்கிட்டங்கிறதுக்காக கொடுத்தா, உடம்பு சரியில்லை அதுக்காக ஒரு ஆளை ஒரு மேனேஜரா போட்டா, அவர் திருடிட்டு போயிட்டா, ஏமாத்திட்டு போயிட்டா, அவ கொலையடிச்சுட்டு போயிட்டா, போய் திருட்டுத்தனம் பண்ணி அப்படி மேக்கடை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றேன்னா, நீ பொதுவா அப்படிங்கிறது வந்து அவனையும் கேட்டு விசாரிச்சு அது இன்னும் தீர்வு கண்டிங்க அப்படின்னு பரவாயில்ல. அதெல்லாம் விட்டுவிட்டு யாரை வச்சாலும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு அடுத்த நிமிஷம் அப்படிங்கிறது வந்து பொறுத்த நீங்க தலையிடாதீங்க, நீங்க தலையிடாதுன்னு ஆஃப் பண்றாங்க. அப்ப என்ன விஷயம், ஏமாத்துறவங்க நல்லா இருக்கலாம், ஏமாத்துறா நல்லா இருக்கலாம். இப்படித்தான் வந்து பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சொசைட்டி இருக்கான்னு எனக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேர்மையாகவும் நம்ம வந்து பொது கரெக்டா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வந்து போலீஸ் என்கொயரி மற்ற நேரடியாக போய் டிஎஸ்பி நான் பேசுறப்ப கூட அப்படின்னு சார் பணத்தை செட்டில் பண்ணதுக்கு முன்னால தான் சொல்றேன். இந்த நிலம் அவங்க பணத்துல வாங்கினதான், அந்த நிலத்தை வித்து செட்டில் பண்ணணும்னு போனதான், அவங்ககிட்ட நான் உட்காந்து எல்லா மேட்ரு பேசி, நானாச்சு மாமா நான் இருந்து பிரச்சனை எல்லாத்தையும் நான் முடிச்சு கொடுக்குறேன், அந்த பணத்தை செட்டில் பண்ண அவன் சொன்னதுனால தான் அந்த கரையத்தை அவன் கையெழுத்து போட்டு கொடுத்தேன். என்கிட்ட கரையை வாங்கிட்டு ஏமாத்திட்டான் அப்படிங்கிற விஷயத்த தெளிவாகவே சொல்றேன். அப்போ மக்கள் பணத்துல அவ பேச்சை கேட்டு அந்த இடத்த வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நான் சில பேர் அப்படின்னு சொல்றாங்க, என்ன இவனுங்க வந்து பொதுவாக இந்த குரூப்ல வர வீடியோ போட்டு அப்படிங்கிறது வந்து இவங்க பெரிய பில்டப் கொடுத்துக்கிறாங்க. ஒரே ஒன்று தான், அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு நீங்க 100 பேர் இருக்கலாம், 200 பேர் இருக்கலாம், 50 பேர் இருக்கலாம், நாளைக்கு உன் பணம் உங்ககிட்ட வந்துட்டு நீங்க அதை விட்டு போதான் போற. அதில் ஒருத்தர் போடுறாரு, இவருக்கு தெரியாம போதை நேச்சர் பணத்தை கொண்டு போயிருக்க முடியாது, கொண்டு போயிட்டால இவருக்கு தெரியாம கொண்டு போகணும். எனக்கு எல்லாம் பல டிராமா நடத்தி கொண்டு போயிட்டாங்க. அப்ப நான் பேசிட்டே இருக்கிறேன், நீ ஏன் குரூப்ல பேசுற? நான் வந்து யூடியூப்ல அப்படிங்கிற போட்டு போட்டுருக்கேன், பேஸ்புக்ல போட்டுருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்கு, எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறேன். கோதை நாச்சியாரே உங்களால வந்து பொது நேரா போய் பார்த்து இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்றப்ப அதையெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க, அதை எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க மட்டும் இதை ஏமாந்துருங்க, என்னதான் ஏமாத்திட்டு போயிருக்கீங்க. 34 வருஷம் தொழில் பண்ணது மட்டும் கிடையாது, நீங்க குடும்ப கௌரவம் போச்சு, அசிங்கப்பட்டு நிற்கிறோம், மொத்தத்தையும் அடிச்சுட்டு போயிட்டு அப்படிங்கிறது அவன் ஜாலியா நாக்கடையில் உட்காந்துட்டு இருக்கிறான். என்ன ஏமாத்திட்டு பட்டையும் கொட்டையும் கட்டிட்டு அவன் வந்து ஜாலியா சுத்திட்டு இருக்கிறான். அரசியல் பின்னணியில் அவன் ஜாலியா இருக்கிறான். ஆனா டெய்லி அப்படிங்கிறது வந்து இருக்கிற பிரச்சனைகளை சந்தித்து அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் நான் இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து உங்களுக்கு தீர்வு காணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ தயவு செய்து கோஆபரேட் பண்ணுங்க. இந்த பொய்யான யூடியூபர்களை நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். இங்க நடந்திருக்கிற டிரான்சாக்சன் உண்மை என்னன்னு தெரியாம சும்மா 100 கோடி 500 கோடி பில்டப் கொடுக்கறதுக்காக நீங்க போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நீங்க போட்டுட்டே இருக்க வேண்டியது. அதெல்லாம் நடக்க போற விஷயம் ஒரு வெங்காயமும் இல்லை. 100 கோடி தான் இருந்தது அப்படின்னு சொன்னா 10 நிமிஷம் கதையை முடிச்சு நம்பர் போயிட்டே இருந்திருக்கு. அவட்ட ஏதோ வந்து போது 5000 10,000 வாங்கிட்டு ஏதோ யூடியூப்பை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வேற ஏதாச்சும் போடுங்க, அவளை ஏதாச்சும் படம் பிடிச்சி போடுங்க, அதெல்லாம் என்ன வேணும் போடுங்க. அவளுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது ஐடியா கொடுக்குற அப்படின்னு சொன்னா ஐடியா கொடுங்க. அவள் ஏதாச்சும் புதுசாக அவள் வந்து பொதுக்கு தொழில் ஆரம்பிக்க போறோன்னா அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்காக வந்து புது திருச்சியில் அவன் 1 கோடி கொடுத்தா 2 கோடி கொடுத்தா அப்படின்ற லெவலுக்கெல்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் டைரக்ஷன் திருப்பாதீங்க. பணத்தை கொண்டு போனா நிலத்தை அபகரிச்சிருக்கிறார், அது மட்டும்தான் இங்கே மேட்டர். எவ கூட படுத்தா எவ கூட பணம் வாங்கினா எவ எங்க சுத்தினான்ற கதையெல்லாம் வந்து புதுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த கம்பெனியில அவன் நிர்வாகம் பார்த்தா பணத்தை அடிச்சுட்டு போனா இப்ப போய் செட்டிலானா திண்டுக்கல் நாய்க்கடை வச்சு உட்காந்துட்டு இருக்கிறா அப்படிங்கிற விஷயங்கள் உண்மை. விசாரணைக்கு ஆஜராகிற அப்படின்ற லெவலுக்கு நான் வந்து ஒரு ஆஜராயிட்டு இருக்கிறது உண்மை. உங்களுக்கு பணம் வாங்கி தரணும் அப்படிங்கிற லெவலுக்கு பணம் கொடுக்கறங்கிறது உண்மை. இதுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் நீங்க வந்து போடுங்க. இந்த நிறைய மக்களை கன்ஃபியூஸ் பண்ணாது. எனது வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்னை பத்தி அவங்க நல்லா தெரிஞ்சதுனால அவங்க கூப்பிட்டு அப்படிங்கிறது வந்து தெளிவா சொல்றாங்க, சார் இந்த மாதிரிலாம் வந்து புது மற்ற சேனல்ல வந்துட்டு இருக்கு, அது என்னன்னு பாருங்க அப்படின்னு. அதனால வந்து ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நீங்களாம் ஒத்துழைக்கணும். உங்களுடைய ஒத்துழைப்போட மட்டும்தான் இதுக்கு தீர்வு எடுக்க முடியும். இதுக்கு மேல அப்படிங்கிறது நம்ம ஒருங்கிணைந்து அவர்களை சந்தித்து அவர்களுக்கு எதிராக நம்ம போயிட்டு வந்து உட்காந்து நமக்கு வர வேண்டிய உரிமையை நம்ம கேட்டு வாங்கினா மட்டும்தான் முடியும். ஏதோ கையெழுத்து போட்டு ஏமாத்தி கரையை வாங்கிட்டதுனால வந்து போயிருக்கு அவன் பெரிய புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிட்டு இருக்கிறான். சும்மா எல்லார்கிட்டையும் அப்படிங்கிறது வந்து போது நான் மனம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது போய் பேசிட்டு தெரியறான். வர சொல்லுங்க, அவன் முருக பக்தன் தான், எனக்கு மொத்த படமும் கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் கருவறையில வந்து பொது நின்று முருகனுக்கு எதிரில் அவனை சத்தியம் பண்ணி சொல்ல நான் மொத்த படமும் கொடுத்துட்டேன்ட்டு
ஃப்ராடு. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. கடவுள் அவனுக்கு எல்லாம் தான் கொடுத்துருக்கிறாரு. எதுக்காக? இவளுக்காக, இவ சொல்ற பொய்க்காக, எதுக்காக இப்படி அவன் பொய் பேசுறாங்கிறத எனக்கும் தெரிய மாட்டேங்குது. அப்போ அவன் நேர்மையானவனா இருந்தா, உண்மையானவன் இருந்தா வா, நான் வரேன், நம்ம குழுவோட போலாம். இவன் முருக பக்தி அறுபடை வீடு முருகனை வச்சு அவன் வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து சாமி கும்பிட்டு இருக்கிறான். டெய்லி 1 மணி நேரம் சாமி கும்பிடுறான். அதே முருகன்கிட்ட வந்து பொறுத்த வரைக்கும் அவன் எதுவும் உட்காந்து சொல்லட்டும், நான் ஒரு பைசா கூட இந்த அளவுக்கு பாக்கி இல்லாம பணத்தை செட்டில் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சத்தியம் பண்ணிட்டோம். அதுக்கு மேல அப்படிங்கிற அதே இடத்துல அவன் காரணம் வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். பொய், பிராடு, பித்தலாட்டம் எதுக்கு? என்ன ஏமாத்தி எத்தனை வருஷம் வந்தோம்? இவ பேச்சை கேட்டுட்டு இவளுக்காக அப்படிங்கிறது வந்து புதுக்கு 200 குடும்பத்தினுடைய வாழ்க்கையை கெடுத்து குடிச்சவர் பண்ணிட்டு இருக்கிறான். இதுக்கு அரசியல் பின்னணி வேற, 4 பேர் அவனுக்கு பூஜா தூக்குறாங்க. இதுல பெரிய மனுஷன் போறதுல இருக்கிற உண்மை என்னன்னு தெரிஞ்சு அது ஒரு இடத்துல திண்டுக்கல் அப்படிங்கிறது வந்து ஆமாப்பா நான் ஏமாத்துறது உண்மை, கரையா வாங்கினது உண்மை, அதனால பணம் கொடுக்கல அப்படின்னா ஒத்துக்கிட்டான். அந்த ஒத்துக்கிற இடத்துல 2 அட்வொகேட், என் தம்பி, இன்னொரு திண்டுக்கல்ல ஃபேமஸான ஒரு கோடீஸ்வரன், ஒரு அசோசியேஷனோட செக்ரட்டரி, ட்ரெஷரர், இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு பேர் எதுவும் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நான் பணம் கொடுக்குறேன், நான் எல்லாமே பணம் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் எல்லா பக்கமும் பேசிட்டு இருக்கான். அப்போ இன்னைக்கு என் கூட இருந்த எல்லாருமே இருக்காங்க. நான் எல்லா இடத்துலயும் நம்ம என்ன வாய்ஸ் ரெக்கார்டர் கேமரா ஆன் பண்ணிட்டு பேச முடியும்? ஒரு நியாயத்தோட வாழ்றான் அப்படின்னு சொன்னா நானே அவன்கிட்ட சொல்றேன், டேய் இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, இவங்க என்ன பண்ணாங்கன்றது தெரியல, இத்தனை கோடி ரூபாய் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி விட்டாங்க, இந்த நிலத்தை வித்தாதான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், நீயே வச்சுக்கிட்டு அப்படிங்கிறது வந்து பொறுத்த வரைக்கும் பணத்தை நான் பார்த்துக்கிறேன், நான் கொடுக்குறேன்னு எல்லாம் 2 பேரும் சேர்ந்து எல்லாம் கூட்டு சதி செஞ்சு ஏமாத்திட்டு இன்னைக்கு மொத்தமா அப்படிங்கிறது 100 கோடி நான் அடிச்சுட்டேன். அதனால எல்லாம் வந்து கரெக்ட் இல்லை. வாடிக்கையாளர் நீங்க தெரிஞ்சுக்கங்க, அவன் போதை நாச்சியார கொண்டு வரல அப்படின்னு சொன்னா நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணவே முடியாது. அவங்களுக்கு கொண்டு வர்றது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை நீங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அவங்க வந்தே ஆகணும், வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஆகும். நன்றி, வணக்கம்.